திருத்தணி சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. ரீல் கலாச்சாரம் என்ன மாதிரியான தாக்கத்தை சிறுவர்களிடம் ஏற்படுத்தி வைத்துள்ளது என்பதையும் அதன் பேராபத்தையும் நமக்கு உணர்த்தியுள்ளது. இப்படி செய்பவர்கள் பெரும்பாலும் 18 வயதிற்கு குறைவானவர்களாக இருப்பதால் அடிக்கடி செய்திகளில் பார்ப்பது போன்று மாவுக்கட்டு சிகிச்சை போன்றவற்றையெல்லாம் காவல்துறையால் செய்ய இயலாது. இதனால் இது போன்றவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்த தமிழக காவல்துறை புதிய யுக்தியை கையாண்டு வருகின்றது. ரீல்ஸ் போடும் புள்ளிங்கோ பசங்களுக்கே ரீல்ஸ் போட்டு நம்ம பண்ணா நமக்கும் இப்படி போட்டுருவாங்க என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புள்ளிங்கோக்கு காவல்துறை போட்ட ரீல்ஸ் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. ஒவ்வொன்றாக பாருங்கள். போலீஸ் என்ன செய்யும், ஸ்டேஷனுக்கே போய் ரீல்ஸ் போடுவேன் என அதார் உதார் விட்டவனுக்கு போட்ட ரீல்ஸ் இது. गाइस நாங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா எஸ்பி ஆபீஸ் உள்ள போய் வண்டியை திருகி வீடியோ போட போறோம். முடிஞ்சா போலீஸார நம்மள தூக்கறானு நம்ம பாக்குறோம். அதனால இந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் பண்ணி விடுங்க. பாலிமர் நியூஸ்ல நம்ம வரணும். வந்தனா இவன் ஒரு நாள் ட்ரீட் எடுப்பான். ராத்திரி நேரத்தில் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி ஸ்பீடாகவே சாகசம் பண்ணி சோசியல் மீடியாவில் வீடியோ பகிர்ந்தோம். சோசியல் மீடியாவில் பகிர்ந்து போலீஸ்காரங்க பார்த்து எங்களை கூப்பிட்டு அறிவுரை தந்தாங்க. இந்த மாதிரி பண்ண கூடாது யாரும், நாங்களும் எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ண மாட்டோம், நீங்க யாரும் பண்ணாங்க. நள்ளிரவில் பைக்கை தாறுமாறாக ஓட்டியதோடு நிறுத்திய காவல்துறையை மிரட்டிவிட்டு நிற்காமல் சென்றதோடு அதை பந்தாவாக ரீல்ஸ் போட்டவனுக்கு காவல்துறை போட்ட ரீல்ஸ் இது. செம காமெடியாக உள்ளது. எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா எனக்கு தெரியல. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. 2 பேர் இருந்தோம். அப்போ பைக்கு நல்ல சவுண்டா இருந்துன்னு சொல்லி போலீஸ் எங்களை நிப்பாட்டினாங்க. பைக்கை நிப்பாட்டாம பைக்கை வச்சு நல்லா முறுக்கிட்டு கையில சிம்மலையும் கட்டிட்டு கெட்டார்த்தனை எடுத்துட்டு போனோம். அது தப்பு. அந்த தப்பை நான் உணர்ந்துட்டேன். போலீஸ் சொல்லி இருந்தேன் நீங்க நல்லதுக்கு தான். அது இனிமே நான் டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் முயற்சி ஓட்டணும். அவர்களை காமெடி பீஸாக்கும் இந்த ரீல்ஸ்களை பொதுமக்கள் பலரும் பரப்பி வருகின்றனர். காவல்துறையின் இந்த நூதன செயல் நிச்சயம் ஒரு அச்சத்தை கொடுக்கும்.